ஐநாட் துணையில அடுத்த நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம். சந்தாவுக்கு சேரன் மேல ஒரு சந்தேகம் வந்துருது. என்ன இவரு எப்ப பார்த்தாலும் கார்த்திகா கார்த்திகான்னு பேசிக்கிட்டு இருக்காரு, இது எதுவும் எனக்கு சரின்னு படலையே, நம்ம உடனே சென்னைக்கு போய் ஆகணும், அங்கே என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சே ஆகணும் அப்படின்னு சொல்லி சந்தாவுக்கு தோணுது. இங்கே சந்தா அவங்க அம்மா அப்பா கிட்ட, அப்பா நான் ஊருக்கு போகிறேன், நான் பயாவை பார்க்கணுன்னு இருக்கு, நான் பயாவை பார்க்கறதுக்காக ஊருக்கு போயிட்டு வரவா, ரெண்டு நாள் மட்டும் போயிட்டு நான் வந்துடுறேனே அப்படின்னு சொல்லி சந்தா சொல்ல, அதெல்லாம் உன்னை நம்பி அனுப்ப முடியாது, உன்னை நம்பி அனுப்புனதுக்கு தான் என்ன காரியம் பண்ணியிருக்க, எங்களுக்கே தெரியாம கல்யாணம் வரைய போயிருக்க, உன்னையெல்லாம் நாங்கள் அனுப்ப மாட்டோம் அப்படின்னு சொல்லி சந்தாவோடைய அம்மா அப்பா சொல்ல, அதான் 6 மாசம் டைம் கொடுத்துருக்கீங்களே, ரெண்டு நாள் சத்தியமா அனீஸ் பையாவை வர சொல்லுங்க, வந்து நீ கூட்டிட்டு போக சொல்லுங்க, இல்ல நான் ட்ரெயின் ஏறி நானே போயிருவேன், எனக்கு போக தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க சந்தா சொல்ல, அதெல்லாம் உன்னை அனுப்பவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சந்தாவுடைய அம்மா அப்பா சொல்ல, சத்தியமா உங்க மேல சத்தியமா ரெண்டு நாள் மட்டும் நான் போயிட்டு உடனே வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி இங்க சந்தா அழுக. சரின்னு சொல்லிட்டு சந்தா அழுகிறத பார்த்ததுமே, சரி அனீஸ்க்கு ஃபோன் பண்ணி வர சொல்லு, உன்னை தனியாலாம் அனுப்ப முடியாது, அனீஸ்க்கு ஃபோன் பண்ணி வர சொல்லு, அனீஸ் உன்னை கூட்டிட்டு போட்டோம், 2 நாள் தான், அதுக்கு மீறி நீ அங்க இருந்த நாங்க உன்னை கூட்டிட்டு வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு சந்தாவுடைய அப்பா மிரட்ட. சரின்னு சொல்லி சந்தாவும் சொல்லிடுறாங்க. அனீஸ்க்கு ஃபோன் பண்ணி சந்தா இந்த மாதிரி என்னை சென்னை கூட்டிட்டு போ அப்படின்னு சொல்லி சந்தா சொல்லவும், அனீஸும் இங்க கிளம்பி பீகாருக்கு வந்துடுறாரு. இந்த பக்கம் பார்த்தா கார்த்திகாவோடைய அம்மா கஸ்தூரிக்கு நெஞ்சு வலி வர ஆரம்பிச்சிருது. ஐயோ நெஞ்செல்லாம் வலிக்குது அப்படின்னு சொல்லி கஸ்தூரி நெஞ்சை பிடிச்சி உட்கார, மா என்னமாச்சு உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகா பதறாங்க. கார்த்திகா என்னன்னு தெரியலடி, ஒரே படபடப்பா இருக்குடி, நெஞ்செல்லாம் வலிக்குதுடி, மூச்சு விட முடியலடி அப்படின்னு சொல்லிட்டு கஸ்தூரி துடிக்க இங்க கார்த்திகா பயந்து போக ஆரம்பிச்சாங்க. என்னம்மா சொல்ற, இருமா நான் ஆட்டோ பிடிச்சிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வேகமா கார்த்திகா வெளியில ஓடியாராங்க. இங்க வீட்லயும் பார்த்தா கார்த்திகாவுடைய மாமாவும் இல்ல, கார்த்திகாவுடைய அப்பாவும் வெளிநாட்டுல இருக்காரு. இங்க கார்த்திகா ஆட்டோ பிடிக்கிறாங்க. ஆட்டோ பிடிச்சு கஸ்தூரியை கூட்டிட்டு போறாங்க. ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போனதுல அங்கே போனா டாக்டர் செக் பண்ணி பாக்குறாங்க. நல்ல வேலைக்கு சரியான நேரத்துக்கு வந்தீங்க, இன்னும் கொஞ்சம் தாமதிச்சிருந்தீங்கன்னா கூட இது ரொம்ப கிரிட்டிக்கல் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்லவும், டாக்டர் என்ன சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகா கேட்க, உங்க அம்மாவுக்கு வந்திருக்கிறது ஹார்ட் அட்டாக்மா அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்லவும் கார்த்திகாவுக்கு பயங்கரமான அதிர்ச்சி. டாக்டர் என்ன சொல்றீங்க அப்படின்னு சொல்லி கார்த்திகா கேட்க, ஆமாம்மா அவங்களுக்கு வந்திருக்கிறது ஹார்ட் அட்டாக், நீ சரியான நேரத்தில் கூட்டிட்டு வந்ததுனால அவங்களுடைய நிலைமை இப்போ நார்மலில் இருக்கு, நீ கொஞ்சம் தாமதிச்சிருந்தா கூட அவங்க உயிர் போகவும் வாய்ப்பு இருக்கு, இது கிரிட்டிக்கலான சூழ்நிலைக்கு போகவும் வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்லவும் கார்த்திகா பார்த்தா கதறி அழுக ஆரம்பிச்சிடறாங்க. அடியே கார்த்திகா என்னடி டாக்டர் என்ன சொன்னாங்க அப்படின்னு சொல்லி கஸ்தூரி கேட்க, ஒன்றும் இல்லை, நான் வீட்டுக்கு போயிட்டு கொஞ்சம் பணம் மட்டும் எடுத்துட்டு வந்துடுறேன், இன்னைக்கு ஹாஸ்பிட்டலில் தான் இருக்கணும்னு சொல்லிட்டாங்க, நான் வீட்டுக்கு போயிட்டு பணம் எடுத்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகா சொல்ல, இல்லடி நீ மாமாவுக்கு ஃபோன் பண்ணி வர சொல்ல அப்படின்னு சொல்லிட்டு கஸ்தூரி சொல்ல, இல்லைம்மா மாமா ஏதோ பக்கத்தில் வெளியில் போயிருக்காரு போல, ஃபோன் பண்ணி எடுக்கலை, நான் வீட்டுக்கு போயிட்டு பணம் எடுத்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி கார்த்திகா சொல்ல, சரிடி பார்த்து போயிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு கஸ்தூரி இங்கே ஹாஸ்பிட்டலில் இருக்க. கார்த்திகா வர வழியில் நடந்துக்கிட்டே வராங்க, அழுதுகிட்டே வராங்க. அம்மாவுக்கு ஹார்ட் அட்டாக், கொஞ்ச நேரம் ஏதாவது பண்ணி தாமதிச்சிருந்தா என்ன ஆகுறது அப்படின்னு சொல்லிட்டு இங்க கார்த்திகா அழுதுகிட்டே நடந்து வந்துகிட்டு இருக்காங்க. அப்பதான் எதிர சேரன் நடந்து வந்துகிட்டு இருக்காரு. இங்க சைக்கிளை வச்சுக்கிட்டு சேரன் வந்துகிட்டு இருக்கவும் கார்த்திகா அழுதுகிட்டே நடந்து வந்துகிட்டு இருக்காங்க. கார்த்திகாவை பார்த்ததும் சேரன் சைக்கிளை நிப்பாட்டி, கார்த்திகா என்னாச்சுப்பா, ஏன்பா உன் முகமெல்லாம் ஒரு மாதிரியா இருக்கு, அழுகுறியா அப்படின்னு சொல்லி சேரன் கேட்க, மாமா அப்படின்னு சொல்லிட்டு பட்டுன்னு பார்த்தா கார்த்திகா நடு ரோடுன்னு கூட பார்க்காம சேரனுடைய கையை பிடிச்சு அழுக ஆரம்பிச்சுறாங்க. அப்பதான் சந்தாவும் அனீஸும் ஆட்டோல வந்துகிட்டு இருக்காங்க. நடு ரோட்ல சேரனை கட்டி பிடிச்சு கார்த்திகா அழுதுகிட்டு இருக்கிறத சந்தா பார்க்க, பயா வண்டி நிப்பாட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு சந்தா சொல்ல, என்ன சந்தா எதுக்கு வண்டி நிப்பாட்ட சொல்ற அப்படின்னு சொல்லி அனீஸு கேட்க, அங்கே பாரு பயா அப்படின்னு சொல்லி சந்தா சொல்ல, சேரனை கட்டி பிடிச்சு கார்த்திகா அழுதுகிட்டு இருக்க. அதை பார்த்ததும் சந்தாவுக்கு பயங்கரமான அதிர்ச்சியை விட கார்த்திகா மேல பயங்கரமான கோவம் வருது. என்ன பயா என்ன நடக்குது இங்க அப்படின்னு சொல்லிட்டு சந்தா அனீஸை பார்த்து கேட்க, தெரியலே சந்தா எனக்கும் அப்படின்னு சொல்லி அனீஸு சொல்லிக்கிட்டு இருக்க. கார்த்திகா சேரனை கட்டி பிடிச்சு அழுதுகிட்டு இருக்க. கார்த்திகா என்னப்பா அப்படின்னு சொல்லிட்டு சேரன் கேட்க, மாமா அம்மாவுக்கு ஹார்ட் அட்டாக் மாமா அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகா சொல்லி அழுக. என்னப்பா சொல்ற, அத்தை இப்போ எப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சேரன் கேட்க, அம்மா ஹாஸ்பிட்டல்ல இருக்கு மாமா, மதியம் போல நெஞ்சு வலிக்குதுன்னுச்சு,
என்ன இதுன்னு கேட்டே படபடப்பா வருது, மூச்சு விட முடியலன்னு சொல்லவும் ஆட்டோ பிடிச்சி ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போனா அங்கே டாக்டர் அம்மாவுக்கு ஹார்ட் அட்டாக்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகா சொல்ல, அட கடவுளே, இப்போ அத்தை பரவாயில்லையாப்பா, வாப்பா ஹாஸ்பிட்டல் போவோம் அப்படின்னு சொல்லிட்டு சேரன் கூப்பிட, வீட்டுக்கு பணம் எடுக்கிறதுக்காக வந்தேன் மாமா, உங்களை பார்க்கவோ என்னால் மனசு கேட்காம அழுதுட்டேன் மாமா, சாரி மாமா அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகா சொல்ல, அட விடுப்பா நீ வேற, வா நம்ம ஹாஸ்பிட்டல் போகலாம், வீட்டுக்கு போயிட்டு தானே போகணும், வா வீட்டுக்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சேரன் கூடயே கார்த்திகா வீட்டுக்கு போக, அப்பதான் சந்தா அனிசுகிட்ட, என்ன பயா இது, இங்கே என்ன நடக்குது, 6 மாசத்துல எனக்கும் அவருக்கும் கல்யாணம் நடக்கும்னு பார்த்தா இங்கே வேற என்னமோ நடந்துகிட்டு இருக்கு, நான் ஃபோன் பண்ற வட்டம் புள்ளும் அத்தை பொண்ணு கார்த்திகா கார்த்திகான்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை பத்தி மட்டுமே பேசிக்கிட்டு இருக்காரு, என்ன பயம், உனக்காவது ஏதாவது தெரியுமா அப்படின்னு சொல்லி சந்தா கேட்க, இல்ல சந்தா அந்த பொண்ணு சொந்தக்கார பொண்ணு, அதனால சேரன் பையா பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு அனிசு சொல்லவும், அதுக்காக இப்படியா பையா நடு ரோடுன்னு கூட பார்க்காம அந்த பொண்ணு இவரை கட்டி பிடிச்சி பேசிக்கிட்டு இருக்கு, இவரும் சும்மா இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சந்தா சொல்ல, சந்தா நீ நினைக்கிற மாதிரியெல்லாம் ஒன்றும் இருக்காது, சேரன் பையா அப்படியெல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லி அனிசு சொல்ல, ஆனா பார்க்கையில அப்படி தெரியலையே பையா, எனக்கு என்னமோ இது சந்தேகமா இருக்கு, எனக்கு இது சந்தேகமா இருந்ததுனாலதான் நான் சென்னை கிளம்பியே வந்தேன், அவர்கிட்ட இதை பத்தி நான் பேசி ஆகணும் அப்படின்னு சொல்லி சந்தா சொல்ல, சந்தா நீ நினைக்கிற மாதிரி எதுவும் இருக்காது சந்தா, எனக்கு சேரன் பையா பத்தி நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லி அனிசு சொல்ல, நீ சும்மா இரு பையா, வா வீட்டுக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க கோவத்தோட சந்தா அனிசை கூட்டிட்டு வீட்டுக்கு வர, ஹாஸ்பிட்டலுக்கு கார்த்திகாவும் சேரனும் வராங்க. அத்தை உடம்பு இப்போ எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி சேரன் கேட்கவும், எனக்கு என்னப்பா இந்த உசிறு எப்போ போனாலும் என்னத்தான் அப்படின்னு சொல்லிட்டு கஸ்தூரி சொல்லவும், அம்மா என்ன பேசிக்கிட்டு இருக்க நீ அப்படின்னு சொல்லி கார்த்திகா சொல்லவும், பின்ன என்னடி ஆசை ஆசையா கருவேப்பிலை கொத்து மாதிரி ஒத்த பொம்பளை பிள்ளைய பெத்து வச்சு உன் வாழ்க்கை இப்படி போயிடுச்சுடி, இதை நினைச்சே என் உசிறு எப்போ போகணும்னு இருக்குடி, இந்த வாழ்க்கை நாங்கள் வாழ்றதே உனக்காகத்தாண்டி, ஆனால் உன் வாழ்க்கை இப்படி நட்டாத்துல போயிருச்சேடி, எங்கள் மனசு தினமும் எம்பிட்டு பாடுபடுதுன்னு உனக்கு தெரியுமாடி, நான் தூங்கி எம்பிட்டு நாளாச்சுன்னு உனக்கு தெரியுமாடி, உன்னை ஒரு நல்ல இடத்துல கட்டி கொடுத்துருக்கோம், நீ நல்லபடியாக போய் சந்தோஷமா வாழுவேன்னு நானும் உங்கள் அப்பாவும் நினச்சோம், ஆனால் உன் வாழ்க்கை இப்படி போகணும்னு நாங்கள் கனவுல கூட நினைக்கலடி, நீயா தேடி போன வாழ்க்கை கூட உனக்கு கிடைச்சிருந்தா நல்லா இருந்திருக்குமோ என்னவோ அப்படின்னு சொல்லிட்டு கஸ்தூரி சொல்ல, இங்கே சேரனும் கார்த்தியாவும் பார்த்தா மாற்றி பார்த்துக்கிறாங்க. சரியத்த விடுங்க, இப்படி பேசிக்கிட்டு இருந்தால் உங்கள் உடம்பு என்ன ஆகும், உங்கள் உடம்பையும் கொஞ்சம் பாருங்க அத்தை, அதெல்லாம் கார்த்திகாவுடைய வாழ்க்கை சரியாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு சேரன் சொல்ல, அது எங்கேப்பா சரியாக போகுது, அவங்க வீட்டிலேருந்து விவாகரத்து நோட்டீஸும் கொடுத்துட்டாங்க, இவளும் கையெழுத்து போட்டு கொடுத்துட்டா, அடுத்த வாரம் கோர்ட்டுக்கு வர சொல்லியிருக்காங்க, இதுக்கு மேலே என்னப்பா நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கஸ்தூரி சொல்ல, சேரனுக்கு பயங்கரமான அதிர்ச்சி. சரியத்த விடுங்க பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சேரன் கஸ்தூரிக்கு ஆறுதல் சொல்ல, அப்பதான் ஹாஸ்பிட்டலுக்கு சந்தாவும் அனிசும் வந்துடுறாங்க. சேரன் பையா அப்படின்னு சொல்லிட்டு இங்க அனிசு கூப்பிட, இங்க சேரன் திரும்பி பார்த்தா சந்தா நிக்கிறாங்க. சந்தாவை பார்த்ததும் சேரனுக்கு பயங்கரமான இன்ப அதிர்ச்சியா இருக்கு, ஆனா சந்தாவுக்கு சேரன் மேல பயங்கரமான கோபமா இருக்கு.